Taste the Daily. கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார்கோவில் பகுதியில் விளை நிலங்களில் ஏற்பட்டுள்ள புகையான் நோய் தாக்குதல் விவசாயிகளிடையே கவலையை ஏற்படுத்தியுள்ளது. அந்த பகுதியில் புகையான் நோய் தாக்குதல் இல்லாத நெல் வயல்களே இல்லை என்று சொல்லும் அளவிற்கு அனைத்து இடங்களிலுமே பாதிப்பு அதிகரித்துள்ளது. திறனற்ற திமுக அரசின் வேளாண்மைத்துறை அதிகாரிகள் தரமான விதை நெல் மற்றும் பூச்சி மருந்துகளை வழங்காததால் நெற்பயிர்களுக்கு இத்தகைய நிலை ஏற்பட்டதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். நீலகிரி மாவட்டம் முதுமலையில் பழங்குடியினர் யானைகளுடன் பொங்கல் விழாவை கொண்டாடினர். முதுமலை புலிகள் காப்பகத்தில் உள்ள தெப்பக்காடு யானைகள் முகாமில் பொங்கல் வைக்கப்பட்டு பின்பு பூ மாலை அணிவித்து யானைகளை வரிசையாக நிற்க வைத்து சிறப்பு உணவு வழங்கப்பட்டது. மேலும் யானைகளுக்கு செங்கரும்பு, தர்பூசணி, அன்னாசி, மாதுளை, ஆப்பிள், தேங்காய் உள்ளிட்டவை வழங்கப்பட்டன. இங்கு தமிழகம் மட்டுமின்றி கேரளா, கர்நாடகா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களிலிருந்து ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வருகை தந்தனர். தூத்துக்குடியில் பொங்கலை முன்னிட்டு முத்துநகர் கடற்கரையில் 15,000க்கும் மேற்பட்ட மக்கள் ஒன்று கூடி மகிழ்ந்தனர். தங்களின் பொழுதை கழிப்பதற்காக இன்னிசை கச்சேரி, குழந்தைகளுக்கான ராட்டினம், ஊஞ்சல், சறுக்கு உள்ளிட்டவையில் பொதுமக்கள் தங்கள் குழந்தைகளுடன் விளையாடி மகிழ்ந்தனர். இதனிடையே ஆபத்தை உணராமல் இரவு நேரத்தில் கடலில் இறங்கி குளித்தவர்களை ஏவல் துறையினர் கண்டு கொள்ளாதது பொதுமக்கள் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தியது. திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூரில் பொங்கல் பண்டிகையையொட்டி கணவர்கள் தங்கள் மனைவிகளை தூக்கியபடி நடந்து செல்லும் வினோத போட்டி நடைபெற்றது. அதில் கணவன் தனது மனைவியை தூக்கிக் கொண்டு கீழே இறக்கிவிடாமல் எல்லைக்கோட்டை தொட்டு வருவதுதான் போட்டி. யார் தனது மனைவியை கடைசி வரை கீழே இறக்கிவிடாமல் தூக்கிக் கொண்டு நடந்தவாறு உள்ளாரோ அவர் வெற்றி பெற்றவராக அறிவிக்கப்படுவார். இந்த போட்டியில் ரஞ்சித், வினிதா ஜோடி வெற்றி பெற்றனர். திண்டுக்கல் மாவட்டம் சிறுமலை பழையூர் மலை கிராமத்தில் குதிரைகளை குளிப்பாட்டி வண்ணங்கள் பூசி பொங்கல் படையலிட்டு வழிபட்டனர். இந்த மலை கிராமத்தில் உள்ள வனப்பகுதியில் சாலை வசதி இல்லாத நிலையில் மலைப்பகுதியில் விளையும் காய்கறிகளை ஊருக்கு எடுத்து வர குதிரை பயன்படுத்தப்படுகிறது. இதனால் மாட்டுப்பொங்கல் கொண்டாடுவது போல் இந்த பகுதியில் விவசாயிகளுக்கு உதவும் குதிரைகளுக்கு பொங்கல் வைத்து கிராம மக்கள் வழிபட்டனர்.